கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க 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 வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அண்ணக்கூடிய பெருமான் எப்படி இந்த தர்மத்தால் எப்போதும் பெருமான் அருளாலை தொடர்ந்து அமைந்தாலும் அடியார் என்பதெல்லாம் இந்த உபகாரத்தில் பங்கு கொண்டு அவர்கள் என்று அன்பு ஆரோக்கியத்தை பெரு ஞானத்தோடு வாழ்வதற்கு ஞானக்கோடி எட்டி உபகாரப்படுகிறார். இங்கே வந்திருக்க அன்பெல்லாம் பல கோடி ஆண்டு ஆண்டு வாழ்வு பல்லாண்டு வாழ்வது கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க 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 வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஐயா அப்படியே கொஞ்சம் பாருங்க போட்டு பாருங்க ஐயா பாருங்க ஐயா கொஞ்சம் பாருங்க ஐயா பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பாருங்க ஐயா கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க ஒரே நிமிஷம் பாருங்க கொஞ்சம் பாருங்க ஐயா ஐயா அப்படியே பாருங்க ஒரே நிமிஷம் ஒரே போட்டோ ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க ஒரு நிமிஷம் வாழ்க வாழ்க வைக்கட்டோமா ஓகே எல்லா ஞானிகளுடைய விட அவர் சொன்னதுடைய சிறப்பு ஒருமைப்பாடு
இல்ல இல்ல அதுக்கு இருக்கும் 24 லட்சம் ஜீவராசி ஒன்றுதான். ஜீவன் உயிர்த்தச்சு என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான். சுகாதார IAS சொல்ற இந்த தொலைக்காட்சி தொழில் சில இடங்களுக்கு அங்கே இருக்கின்ற குடும்பம் இல்லை. இது வந்து ஒரு சிறப்பான அம்சம். எந்த ஞானிகளையும் ஏதாவது ஒரு வரலாற்றையும் மரணமில்லா பெருமாள் எல்லா மனிதர்களாலும் அரசுமொழியும் இருக்கின்றார். அதற்கு ஒரே ஒரு வழி என்றால் ஜீவகாலம். ஜீவகாலம் என்பது ஐபசி கீர்த்தல் உணவு கொடுத்தல் தனிப்போல் பவித்தலாம். இரண்டும் வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கமானால் இறுதியாக ஒரு மரணமில்லா இதுவே என்ன சொல்ல வேண்டும் என்றால் ஜீவகாரணம் என்பதற்குதான் பல இடத்துல பல்வேறு சொல்லப்படும். ஜீவகாரணம் என்பது சொல்வது நம்முடைய மனித மனதை தொலைத்து விடுவதுதான். என்றால் மனம்தான் நம்மை மனிதையே பிரித்து காட்டுகின்றது. வேற்றுமையை உண்டாக்குகின்றது, பிளவுகளை உண்டாக்குகின்றது. மனம்தான் நம்மை தடை செய்வது. தடைகளை நீக்க வேண்டும் என்றால் ஒரு பிளவு இல்லாத ஒரு அமைதியான ஆனந்தமான இந்த மனதை அழிப்பதுதான். இந்த மனதை அழிப்பதுதான் ஜீவகாலம். மனதை அழிப்பதன் மூலமாக பெருவாழ்வு இந்த மனதை செய்வது நன்றி. பேர் சொல்லுங்க சார். குமார் ஸ்ரீமா. எந்த ஏரியா சார்? நீங்க எந்த ஏரியா சார்? மொத்தம் அடைஞ்சினால் அவர் வந்தது எதுக்காக வந்தது சித்தி அடையும் போது அவர் அடையும் கடைசி பாடலையும் இந்த உலகத்தை வந்தார் அப்படின்னா அவர் வந்து அதே மாதிரி அவர் கடைசியா சித்தி அடைந்த நாள்ல திருப்பூர் வந்து கடைசியாக ஒரு பாடலை வந்து பாடுகிறார். இந்த பாடல் இணைந்து இணைந்து வளர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் நடைந்து நடைந்து அருளமதே நிம்மதியே ஞான நடப்பரசே என்னைக்குமே நாயகனை உலகியதே மண்ணில்லா பெருமாளை வாங்கி உடைமுறையை பொய்த்து வரும் சத்தியவாதத்தையும் இந்த பாடலை அவர் வந்து ஒரு விளக்கு தீவை ஏற்றி ஆங்கில சொற்பொழிவு பண்ணிட்டு விளக்கு தீவை ஏற்றி வச்சு அது முன்னாடி கடவுள் விளங்குவதாக பாவனை செய்து நீங்க எல்லாரும் இறைவனை தோழணும். இறைவனுக்கு உருவமா எதுவும் கிடையாது. பாவனை செய்து இறைவனை தோழணும்னு சொல்லிட்டு கடைசியில திருக்காப்பிட்டு கொண்டார். அந்த திருக்காப்பிட்டு நாள் தான் எல்லாரும் பத்தி எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து வலியுறுத்தி வந்து ஜீவகாரணம் தான். ஜீவகாரணம் இல்லாம சொல்லக்கூடிய அன்பா அன்பு கிடையாது. ஜீவகாரணம் இல்லாம உங்களுடைய மனசும் வந்து பயப்படாது. ஜீவகாரணம் வந்து அப்படிப்பட்ட ஜீவகாரணம்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கொலை தவிர்க்கும் வீட்டுல கொல்லப்படாது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து ஜீவகாரணம் 100% தான். ஆனா 20% வந்து உயிர்களை கொல்லக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் 20%. அதுக்கு தான் கொண்டு உயிரை சாப்பிடக்கூடாது. எந்த உயிரையும் சாப்பிடக்கூடாது. அதுவும் 50% ஈஷா. மூணாவது 20% எது அப்படின்னா நம்ம பிற உயிர்களை கூட அன்பு செலுத்தணும். பிற உயிர்களுக்கு உபகாரம் பண்ணணும், அன்பு செலுத்தணும். அது வந்து 70% ஜீவகாரணம் இல்லப்பா. அது 100% எப்பொழுது ஜீவகாரணம் முடியுது அப்படின்னு சொன்னா எல்லா உயிரையும் தன் உயிராக பார்க்கக்கூடிய ஒரு அந்த நிலைவாக்கம், அந்த ஃபீலிங் வாக்கம். யானை முதல் எறும்பு வரை எல்லா ஜீவராசிகளையும் தன்னுடைய உயிரா பாவிச்சு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் ஜீவகாரணம். அப்பதான் முழுமையடையும். அந்த ஜீவகாரணத்துக்கு தான் வரலாறு வலியுறுத்தினாரு.
மற்றபடி ஜீவானந்தாதான் மனம் வசப்படும். மனம் வசப்பட்டாதான் தியானம் சித்திக்கும். தியானம் சித்திச்சாதான் அவர் அடைஞ்ச மரணமெல்லாம் பெருவாக அடைய முடியும். மற்றபடி மனம் வந்து சாதாரணமா அடைஞ்சிட்டாரு. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம சின்ன வயசுல இருந்து வெளில வளர்த்திட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த மனசு வந்து ஒரே நாள்ல அடைஞ்சுன்னா அடங்காது. அதுக்கு ஒரு மனிதர்கிட்ட கீ பாயிண்ட் தான் ஜீவகாரணம். ஜீவகாரணம் இல்லாம மனம் வந்து வசப்படாது. நீங்க உட்காந்தீங்கன்னா 1008 எண்ணங்கள் வரும். உங்களுக்கு ஜீவகாரணம் பண்ண அன்பு உங்களுக்கு அதிகமாகும். அன்பு அதிகமாச்சுன்னா அறிவு விருத்தியாகும். அறிவு விருத்தியாச்சுன்னா உங்களுக்கு ஆன்ம லாபம் கிடைக்க ஆரம்பிச்சுங்க. அதுதான் கான்செப்ட் வரலாம் சொன்னீங்க. எஸ்கலேட்டர் மாதிரி வரலாம் சொன்னது. நீங்க ஒன்று போய் பிடிச்சீங்கன்னா அது கடைசியா அதுவே மேல்நிலை கொண்டு போயிடும். மற்ற சைவ என்ன பண்ணீங்கன்னா அது பகவானே சொல்லியிருக்காரு, நோவாமல் இணைப்பவர் யாரு அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு ஈஸியானது சன்மார்க்கம். அதனால அந்த சன்மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த சித்தி அடைஞ்ச நாளில் அவருடைய நம்ம எல்லாரும் மனமில்லா பெருவாழ்வு அடையலான்னு சொல்லி இறைவனை பிரார்த்திப்போம் சொல்லிட்டு பிடிச்சி